அந்த ஒப்பந்தத்தை எதற்காக ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கேள்வியாக இருந்தது. அதுதான் இந்த தேர்தலுக்கு மையமாகவே இருந்தது. Let us win the election and cancel this agreement because it has hurt me deeply. விஷால், நாசர் மற்றும் இன்று பொறுப்பாளராக பதவியேற்றிருக்கின்ற அனைவருக்கும் இதன் வாயிலாக மீண்டும் ஒருமுறை என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நடிகர் சங்கம் மீண்டும் கடனில் ஆழ்ந்துவிடக்கூடாத என்ற அடிப்படையில் இங்கு குறையாக சொல்லாவிட்டாலும் பலரும் வராத சூழ்நிலையில் இன்று வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் 2000 2010 யாரும் வராத சூழ்நிலையில் செயற்குழு, தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்குழு முடிவெடுக்கின்ற உரிமை பெற்றிருப்பதால் பல கருத்துக்கள் கேட்கப்பட்டு அந்த கருத்துக்களுக்கு இணங்க நாங்கள் முடிவுகள் எடுத்து சிறந்ததாக என்ன வர முடியும் என்ற அளவிலே தான் எஸ்பிஐ சினிமாஸுடன் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. இன்றைய தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரும் அந்த ஒப்பந்தத்தை படித்துவிட்டு இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தனர். அதுதான் இந்த தேர்தலுக்கு மையமாகவே இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த ஒப்பந்தத்தை எதற்காக ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கேள்வியாக இருந்தது. ஏனென்றால் அந்த ஒப்பந்தம் செயற்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்டு சிறப்பு பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சிறப்பு பொதுக்குழுவில் ஒப்பந்தம் வாங்கிய பிறகே அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் பிறகுதான் எஸ்பிஐ சினிமாஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி அதன் பிறகு கட்டிடம் இடிக்கப்பட்டது. கட்டிடம் இடிக்கப்பட்ட பிறகு வழக்கு நீதிமன்றத்திலே தொடரப்பட்டு இன்றளவிலும் நீதிமன்றத்திலே இருக்கிறார். அங்கே 15 வருஷத்துக்குள்ளே நீங்கள் போட்ட முதலீடு எடுக்க முடியுமான்னு கேட்டதற்கு அவர்களால் அது முடியாது என்று கணக்கர்களை வைத்து சொல்லியதன் அடிப்படையில் அவர்களுக்கு மேக்சிமமாக கொடுக்க முடிந்த 29 வருடம் 11 மாத காலம் அவர்கள் லீஸ் கொடுக்கப்பட்டது. எந்த விதத்திலையும் இந்த இடத்தை விற்கவில்லை. அதுக்கான டாக்குமெண்ட் கூட ஒரு வாரத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது 14ஆம் தேதி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் காட்டிய அந்த தாய் பத்திரத்தை அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கின்றேன். அந்த ஒப்பந்தத்தில் என்ன குறை என்று தெரியாத சூழ்நிலையும் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவேதான் நேற்று இரவு தேர்தல் முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், they can also reconsider the same agreement once again. தேர்தல் சூடுபிடித்து பல விதமான குற்றச்சாட்டுகளை சுமத்தப்பட்டு பல ஆதாரங்களை காட்டி, ஏன்னா ஒன்று விற்றுட்டாங்கன்னு சொல்லும் போது அதுக்கான ஆதாரத்தை எடுத்து காமிச்சேன். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் 5 வருஷம் ஃபைல் பண்ணலன்னு சொன்னேன். எதற்காக ஃபைல் பண்ணலன்றது ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டோட அண்டர் செக்ஷன் 12A and 139(1) very clearly indicated that when there is loss, the income tax need not be filed அப்படின்னு ஆடிட்டரின் ஒப்புதலோடு அது நடக்கப்பட்ட ஒன்று என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். இந்த தேர்தல் ஒரு சங்கத்திற்குள் நடந்த தேர்தலாக அல்ல. முதலிலிருந்தே இது ஒரு சுய விமர்சனம், என்னை பற்றி முறைகேடு என்று பதிவு செய்திருப்பது மக்கள் மன்றத்துக்கு எடுத்து சென்ற காரணத்தினால் 7.5 கோடி தமிழ் மக்களிடம் இது உலகளாவிய தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது இந்த உலகத்திலே ஒரு சொசைட்டியில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு சங்கம் உலகளாவிய அளவிலே புகழ் பெற்றிருக்கிறது சொன்னால் அது சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் என்பது நான் பெருமை கொள்கின்றேன். 4 சவுத்துக்குள் பேசியிருக்கலாம், பரவாயில்ல. அது எனக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று தான் இந்த ப்ரெஸ் மீட். என்னை பொறுத்தவரை கடந்த மாதம் 29ஆம் தேதி இந்த ஒப்பந்தத்தை போட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தேன். 29 செப்டம்பர். அதற்கு முன்பு ஒரு வார காலம் அவர்களுடன் இவர்களெல்லாம் இந்த கோரிக்கையை வைத்து என் பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த களங்கத்தை நான் துடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழல் எனக்கு உருவாகி இருக்கிறது. அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன். நடத்திய பிறகு அவர்களுக்கும் என் மீது ஒரு பாவ உணர்வு ஏற்பட்டு விட்டது, பரிதாப உணர்வு ஏற்பட்டு விட்டது. என்ன சார் இவ்வளோ அக்யூசேஷன்ஸ், இவ்வளோ அலிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் யூ, என் நண்பர்களாக இருந்த காரணத்துக்காக. ஸோ வாட் இஸ் இட் தட் வி கேன் டூ டு ரெக்டிஃபை யோர் நேம் என்று சொன்னது அடிப்படையில் இதை கூட என் அன்பு சகோதரர் புதிதாக வந்திருப்பவர்கள் நேற்றைய தினம் தயாரித்து விட்டு நான் நினைத்து விடக்கூடாது, அதுக்கு சான்றிதழ்கள் இருக்கும். ஸோ ஐ டிசைடட்
on September 25th by SBS Cinemas. மறுபடியும் இது மீடியா மூலமாக எதுக்காக நான் திரு நாசரிடம் சொல்கிறேன்னா, செப்டம்பர் 29ஆம் தேதி அன்றே தேர்தல் சூடுபிடித்து பலவிதமான குறைகள், முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தபோது என் மனதளவிலே பாதிக்கப்பட்ட சூழலில் இனிய சகோதரர்கள் எஸ்பிஎஸ்சி நான் பேசி இந்த அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இட் வாஸ் கேன்சல்ட் ஆன் September 29th. The managing trustee, Nadigar Sangam Charitable Trust, letters very clearly written. As you are aware, we have executed a legally binding development agreement with the Nadigar Sangam Charitable Trust on the 25th November 2010 for a commercial development of the property at 16 Habibullah Road, T Nagar, Chennai 17. The said agreement is valid and enforceable as of date. There have been certain baseless allegations about the subject matter of the agreement, and to avoid such unpleasantness in this regard, we are agreeable to cancel the agreement. So after sending a mail to them in reply, immediately, on October 3rd, 2015, they wanted the same thing to be signed by both the parties. I signed as Nadigar Sangam Charitable Trust, and I said, we will take this for consideration. They said, a formal agreement for cancellation shall be executed in due course. இதை நான் 29ஆம் தேதி எதற்காக கொடுக்கவில்லை என்று சொன்னால், அன்னைக்கு கொடுத்திருந்தேன்னா அன்னைக்கு இருந்த தேர்தல் காலத்திலே எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று சொல்லியிருக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, let us win the election and cancel this agreement to clear my name and image என்று நினைத்து தான் காலதாமதம். This I'll be handing over to the President. Of course, I'll give to the Executive Committee member, Mr. Ramki, and hand it over to Nazar. So, இது மூலமாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, these allegations and baseless accusations, I hope stops, because it has hurt me deeply. It very deeply hurt me. ஏன்னா 33 ஆண்டு காலம் அந்த கலைத்துறையில் பயணித்திருக்கின்றேன். இது ரொம்ப அன்றைக்கே சொன்னேன், பாதிச்சிருச்சு. Now I would like to say that the President, Secretary and the Treasurer got a long way ahead to achieve whatever they promised. And as Nazar, when I congratulated him yesterday, he said, sir, you should stand with me if I need you to give any advice. I said, if it is required, I will definitely lend you a helping hand and sort out whatever issues. So I'm willing to finalize any negotiations, any conditions, if SBS Cinemas put forth to the new body. But one assurance I've given you, I'm clean, and whatever allegations, எதுதான் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் என்று பல முறை என்னை சொல்லியிருந்தது மனதை தைத்ததன் காரணத்துக்காக இதை பேசி இதோட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினச்சி பார்த்தா, whether I didn't know it was an advantage or at a disadvantage at the time of elections. It could be construed anyways. So, இதை செய்வதில் நான் உண்மையிலே மகிழ்ச்சி. பிகாஸ் பொது வாழ்க்கையில் பயணித்திருப்பவன் நான். பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி நாட்களும் சரி, வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாக நான் மறைந்த பிறகும் இந்த நல்ல மனிதன் வாழ்ந்து மறைந்திருக்கிறான் என்று சொல்வதை விரும்புகிறவன் நான். ஆக, once again congratulate Nazar and team, and will be of any assistance and advice if needed. They are all intelligent people. They can definitely think for themselves. And 5 வருடத்திற்கு SBS Cinemas is willing to give 1 crore for 5 years. 5 கோடி ரூபாய் they are willing to give to the association. அவங்க பேரில் எப்படி JPR இருக்கோ, ஐசிஆர் கணேஷ் இருக்கோ, அதே மாதிரி பென்ஷன்ஸுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் அந்த 5 கோடியை நாங்கள் தர தயார் என்பதையும் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. They can use that also. ஸோ இதெல்லாம் நிச்சயமாக இந்த புதிய அமைப்பு, பதவியேற்றுகின்ற புதிய சகோதரர்கள் இதை கருத்தில் கொண்டு தெரிந்த நடிகர் சங்கத்தை சிறந்த ஒரு நடிகர் சங்கமாக அனைத்து முயற்சிகளிலும் சிறந்த சிந்தனைகளையும் செலுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும்.